இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் கிரேவியோட யாருக்கும் பிடிக்காத வெறும் சாம்பாரை எப்படி சுவையான சூப்பரான சாம்பாராக மாற்றலாம் பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் துவரம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி வச்ச துவரம் பருப்பு குக்கரில் எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூக்கிக்குவோம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தண்ணியை சேர்த்து நாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. நாம் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் வர வரணும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சுக்கலாம். அதே ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் 2 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டு சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரணும், நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினே இருந்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக கலர் மாறினோன்னு பாருங்கள், பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச பருப்பை எடுத்து அதோடு நம்ம ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளியை கரைச்சலை நாம் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஏற்கனவே பொன்னிறமாக வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை இப்போது இதோடு நம்ம சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி எவ்வளோ நிறைய ஊற்றுறோமோ அவ்வளோ சாம்பார் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியை இதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். எவ்வளவு தண்ணி நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ சாப்பாடை தட்டில் போட்டு இந்த சாம்பாரை மேலோடு ஊற்றிக்கணும். மேலோடு ஊற்றி அந்த சிக்கன் கிரேவியை வச்சுட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுவையாக சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.